ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராவண காவியம். ராவண காவியம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ தோன்றினது அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். 20ஆம் நூற்றாண்டு இது தோன்றினது 20ஆம் நூற்றாண்டு. ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 காண்டங்கள் இருக்குது. ராவண காவியத்தில் இருக்கிறது மொத்தம் 5 காண்டங்கள். இது 20ஆம் நூற்றாண்டில் தோன்றினது. இதில் இருக்கிறது மொத்தம் 5 காண்டங்கள். ராவண காண்டத்தில் உள்ள இந்த 5 காண்டங்களும் என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழக காண்டகம், ஃபஸ்ட்டு தமிழக காண்டம், 2வது இலங்கை காண்டம், 3வது விந்த காண்டம், 4வது பழிபுரி காண்டம், 5வது போர்க்காண்டம். இந்த 5 காண்டங்கள் தான் ராவண காவியத்தில் உள்ள காண்டங்கள். இது தோன்றினது 20ஆம் நூற்றாண்டு. அதுக்கடுத்து என்னதுன்னா, இதில் மொத்தம் 3100 பாடல்கள் இருக்குது. மொத்தம் 3100 பாடல்கள் இருக்குது. அதுக்கடுத்து ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ராவணன். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக இருக்கிறது யாருன்னா இந்த ராவணன். இதில் முதல் நிலை நாயகனாக இந்த ராவணன் தான் இருக்கிறார். முதல் நிலை நாயகனா இருப்பவர் யாருன்னா ராவணன். அதுதான் ராவண காவியம். ராமாயணத்தில் இவர் தான் எதிர்நிலை நாயகனாக இருக்கிறவர். அவரை முதல் நிலையாக கொண்டு இந்த ராவண காவியம் எழுதப்பட்டிருக்கு. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் புலவர் குழந்தை. ஆசிரியர் புலவர் குழந்தை. இவர் தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். இந்த புலவர் குழந்தை பெரியாரோட, தந்தை பெரியார் இருக்கார்ல, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். இவர் எத்தனை நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்படின்னு சொன்னால் 25 நாட்களில். 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. எத்தனை நாள்னா 25 நாட்களில். யாருடைய வற்புறுத்தனால எழுதியிருக்காரு, வேண்டுகோள்னால எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க எழுதியிருக்காரு. இந்த புலவர் குழந்தை 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்திருக்கிறார். புலவர் குழந்தை 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைச்சிருக்கிறாரு. இலக்கண நூல்களை இவர் படைச்சிருக்கிறாரு. புலவர் குழந்தை 1934ஆம் வருடம் சென்னை பல்கலைக்கழக புலவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. இவர் பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் புலவர் குழந்தை தன்னை இணைத்து கொண்டிருக்கிறாரு. இவர் வேளாண் என்னும் மாத இதழை நடத்தி வந்திருக்கிறார். புலவர் குழந்தை வேளாண் அப்படிங்கிற மாத இதழை நடத்தி வந்திருக்கிறார். அறிஞர் அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ராவண காவியம் காலத்தோட விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராவண காவியத்தை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இசை பெரும் கடறு இடையர் முக்குழல். இதில் இடையர் அப்படிங்கிறது
எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முல்லை நிலத்து ஆயர்கள். இது முல்லை நிலத்து ஆயர்கள். முல்லை நிலத்து ஆயர்களை தான் இந்த இடையர் அப்படிங்கிறது குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, முல்லை நில மக்கள் எந்த தானியத்தெல்லாம் கதிரடித்து களத்தில் குன்று போல குவித்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதிரை, சாமை, கேழ்வரகு, மணி. மணி போன்ற குதிரைவாளி நெல். முதிரை, சாமை, கேழ்வரகு, மணி போன்ற குதிரைவாளி நெல். மருத நில வயலில் எந்த மலர்கள்லாம் பூத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காஞ்சி, வஞ்சி மலர்கள். மருத நிலத்தில் காஞ்சி, வஞ்சி மலர்கள் இதெல்லாம் வந்து பூத்து நிற்கும். பெரும் கடல் அலையை தடுக்க மலையளவு பவளங்களையும் முத்துக்களையும் குவிக்கும் நிலத்தவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நெய்தல் நிலத்தவர். இந்த நெய்தல் நில மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், பெரும் கடல் அலையை தடுக்க மலையளவு பவளங்களையும் முத்துக்களையும் குவிச்சு வைப்பாங்களாம். அதுக்கடுத்து இலக்கணத்தில் பார்த்தோன்னா கோர்வை, கோவை அப்படிங்கிறதுல கோ அப்படிங்கிற எழுத்து என்னதுன்னா வேர்ச்சொல். கோ தான் என்னது, வேர்ச்சொல். இதுக்கடுத்து ராவண காவியத்தில் உள்ள சொல்லும் பொருள்களையும் பார்க்கலாம். மைவனம் மலைநெல், மைவனம் மலைநெல். முருகியம் குறிஞ்சிப்பறை, முருகியம் குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை பூக்களை உடைய கிளை, பூஞ்சினை பூக்களை உடைய கிளை. சிறை சிறகு, சிறை சிறகு. சாந்தம் சந்தனம், சாந்தம் சந்தனம். பூவை நாகனவாய் பறவை, பூவை நாகனவாய் பறவை. பொலம் அழகு, பொலம் அழகு. கடறு காடு, கடறு காடு. முக்குழல் கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள், கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள். புலி தானிய குவியல், பொலி தானிய குவியல். உழை ஒரு வகை மான், உழை ஒரு வகை மான். வாய் வரியி சோர்வாள் வாய் குளறுதல், வாய் வரியி சோர்வாள் வாய் குளறுதல். குருளை குட்டி, குருளை குட்டி. உயங்குதல் வருந்துதல், உயங்குதல் வருந்துதல். படிக்கு உற நிலத்தில் விழ, படிக்கு உற நிலத்தில் விழ. கோடு கொம்பு, கோடு கொம்பு. கல் மலை, கல் மலை. முருகு தேன் மணம் அழகு, முருகு தேன் மணம் அழகு. மல்லல் வளம், மல்லல் வளம். செரு வயல், செரு வயல். கரிக்குருத்து யானை தந்தம், கரிக்குருத்து யானை தந்தம். போர் வைக்கோர் போர், போர் வைக்கோர் போர். புரைதப குற்றமின்றி, புரைதப குற்றமின்றி. தும்பி ஒரு வகை வண்டு, தும்பி ஒரு வகை வண்டு. துவரை பவளம், துவரை பவளம். மறை தாமரை மலர். விசும்பு வானம், விசும்பு வானம். மதியம் நிலவு, மதியம் நிலவு. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இடிக்குறள் உவமை தொகை, இடிக்குறள் உவமை தொகை. இன்னுயிர் பண்பு தொகை, இன்னுயிர் பண்பு தொகை. பிடிப்பசி வேற்றுமை தொகை, பிடிப்பசி வேற்றுமை தொகை. பைங்கிளி பண்பு தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமைகள். பெருங்கடல் முதுவையில் இன்னிலங்குருளை பண்பு தொகைகள். அதிர்குறள் வினைத்தொகை. மன்னிய பெயரச்சம், மன்னிய பெயரச்சம். வெறீஇ சொல்லிசை அளபடை, வெறீஇ சொல்லிசை அளபடை. கடிக்கமல் உரிச்சொல் தொடர், கரிக்கமல் கடிக்கமல் உரிச்சொல் தொடர். மலர்கண்ணி மூன்றாம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகை, மலர்கண்ணி மூன்றாம் வேற்றுமை உருபு பயனும் உடன் தொக்க தொகை. எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை, எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை. கரைப்பொரு இரண்டாம் வேற்றுமை தொகை, கரைப்பொரு இரண்டாம் வேற்றுமை தொகை. மறைமுகம் உவமை தொகை, மறைமுகம் உவமை தொகை. கருமுகில் பண்பு தொகை, கருமுகில் பண்பு தொகை. வருமலை வினைத்தொகை, வருமலை வினைத்தொகை.
இதான் ராவண காவியத்தில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.